பேச நேரம் இல்லை சரியா? பரபரப்பாக போயிட்டுருக்கு. இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு, 8 மணி ஆயிடுச்சு. இன்னும் சாம்பார் வச்சுருக்கேன், ரசம் வச்சுருக்கேன். டைம் ஆச்சா? ஏன் நினச்சி கரெக்டாக போயிடுச்சா? சாம்பார் வெஜ்ஜு தான். நல்ல கல்வி சொன்னீங்க. அப்புறம் கொஞ்சம் இறக்கிடா. அப்பளம், கேரட் பீன்ஸ் பொரியல், சாம்பார், ரசம், அப்பளம். சாம்பாரில் தக்காளி கிடக்கா, கொத்தமல்லி கிடக்கா, கருவேப்பிலை கிடக்கா, அதான் சாம்பார். மைக்கே மாட்டல, மைக் மாட்டல. ஆமா, மாட்டதானே வேணும். இந்த மீனோட முட்டை இருக்குல்லப்பா, இந்த ஒரே ஒரு முட்டை தான் போடும், இத்தனோண்டு இருக்கும். ஆனா மீன் மட்டும் குழம்பு போடும். முட்டை கலலாம் இன்னும் அந்த மாதிரி வளரும். இன்னும் இதோட பெருசாவே வளரும். எப்படி அது 2 தான் வாழை இருக்கு. அதுதான் வாழை. ஆமா, ஸ்லோவா தான்ப்பா போகும். ஆனா மீன் மட்டும் கூட பெருசா வளரும். சாம்பார் வரக்குமணி வரக்கும்னா பறக்காது. ஒரு மரத்துல இருந்து இன்னொரு மரத்துக்கு ஜங்கி போகும். இந்த வெளிநாட்டுல வெள்ளை கலர் கையை கட் பண்ணி வந்து பறந்து வருங்களா அது அதுவே அது காட்டு தெரியவே இல்லை வீடியோக்குள்ள.
அவர் இதா இருக்கா, ம் சையா இருக்கா. சையா இருக்கா? சாப்பாடு கரெக்டா இருக்காப்பா? கம்மியாதான் இருக்கா? ரசம் ஊத்தி கொண்டு வந்து சாப்பிடுங்கடா. மதியானம் எல்லாரும் வேலைக்கு போயிடுவாங்க, காலையில எல்லாரும் ஸ்கூலுக்கு வேலைக்கு போயிடுவாங்க. சீக்கிரம் சீக்கிரம் செஞ்சு இட்லி மட்டும் சாப்பிட்டு கிளம்புறாங்க. இப்ப மாமா தான் டெஸ்ட். ரசம், சாம்பார், அப்பளம், காயெல்லாம் மாமா தான் டெஸ்ட் பேபி. எனக்கு ஒண்ணும் புரியலையே. வா சொல்றேன். ஆடி மாசம் ஹஸ்பண்ட் வந்து இப்ப பிரிச்சு வைப்பாங்கல்ல, நான் ஊருக்கு போயிட்டு வரவா, எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரவா. புருஷன் பொண்டாட்டிய தானே பிரிப்பாங்க. அப்படி கிடையாது. அப்புறம் ஏன் புதுசா கல்யாணம் ஆனா பழசா கல்யாணம் ஆனாங்க? புருஷன் பொண்டாட்டிய தான் பிரிக்கிறாங்க. அதனால தெரியுமா, புதுசா கல்யாணம் பண்ணோம்னா ஆடி மாசம் குழந்தை கல்யாணம் பண்ணி ஏன் பிரிக்கிறாங்கன்னா, சித்திரை மாசம் குழந்தை வரும். இங்க வா, இங்க வந்து சொல்லு. நான் சொல்லிட்டு இருக்கல, அது கேட்காது, மைக் இங்க. அதனால அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன். என்னடா பல குட்டிகள் போட்டாலும் அம்மாவுக்கு தேவையில்லை. அப்பெல்லாம் கிடையாது. புருஷன் பொண்டாட்டியதான் பிரிப்பாங்க. நம்ம புருஷன் பொண்டாட்டி அது ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த சந்தனத்துக்கு தோல் முடிஞ்சு வச்சு கல்யாணம் பண்ணாங்கன்னா ஆடி மாசம் கல்யாணம் பண்ணா சித்திரை மாசம் குழந்தை வருமா. அதனால கொஞ்சம் தள்ளி வைப்பாங்க, ஒரு மாசம் மட்டும். அதுக்குதான் எவ்வளவு பாக்குறது. நீங்க என்ன பழசு பெருசு கலை இதே போற அம்மா விட்டு போனீங்கன்னா என்ன அர்த்தம்? புதுசா கல்யாணம் ஆனவங்கள புரிஞ்சு வைக்கிறாங்கன்னா அது ஒரு நாயம் இருக்கு, தர்மம் இருக்கு. 50 வயசு பொம்பளையே 40 வயசு மூலையெல்லாம் புரிஞ்சு அம்மா விட்டு இருக்குன்னா அது என்ன அர்த்தம்? ஓகே, லஞ்ச் பேக் எடுத்துக்க. பாய். ஆமா, ரொம்ப அதிகமா இருக்குதா? இல்லையே, என்ன இல்லையே, கரெக்டா தானே பார்த்தேன். தம்பி பாய். ஆடி மாசம் ஏன் இப்ப சொல்லு. அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் பிரிப்பாங்க. அதனாலதான் நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன். அதான் நான் சொல்றேன், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரிப்பாங்கன்னா புதுசா கல்யாணம் ஆனவங்களை தான் பிரிப்பாங்க. 2 குட்டி 3 குட்டி போட்டவங்க எல்லாம் பிரிக்க மாட்டாங்க. சரியா? தெரிஞ்சுக்குங்க. அதெல்லாம் இல்ல. ஏன் பண்றாங்கன்னா சித்திரை மாசத்துல குழந்தை வரக்குன்னு சொல்லிங்க இந்த வேலை பாக்குறது. ஆனா நீங்க என்னமோ அப்படியே புது பொண்ணு மாதிரியே சொல்லிட்டு இருக்கீங்க. நான் எப்பவுமே புது பொண்ணுதான். ஆமா ஆமா, நீங்க புது பொண்ணுங்க. வேணும் உங்க அக்கா கிட்ட வேணா போன் அடிச்சு கேட்டுக்கோது, எது உண்மை எது போயின்னு தெரியும். இல்ல உன் மாமியார் கிட்ட போன் அடிச்சு கரெக்டா சொல்லுங்க. இருக்கிறதுல எக்ஸ்பர்ட், கரெக்டா சொல்லுவான் மாமியா. உங்க மாமியாட்ட கேளு. ஏன் மாமியா என்கிட்ட பேசக்கூட காசு கேட்பாங்க பாவம். உன் மாமியா தான் காசு கேட்காம பேசுறது. அப்படிலாம் சொல்லாத, நல்லவுங்க.
இந்தப்பா நீ என்னப்பா பண்ணிட்டு இருக்க? என் மாமியா மாதிரி உண்டுமா அப்படின்னு இருந்துச்சு. அதே மாமியா கூடவே ஒன்று வச்சிருக்கிய என்ன? சின்னத ஆமா. காலத்துக்கு தலையில வச்சு சாப்பிடுறது. நீ கேட்டுக்கு வெளியே இருக்க. உன் மயன் ஜெராக்ஸ் எடுக்க வேணாம்னு சொல்லிவிட்டு இப்ப ஜெராக்ஸ் பாரு, டெய்லி ஜெராக்ஸ் தான் அனுப்புறாங்க. ஜெராக்ஸ் எடுக்க சொல்லி. அப்ப ஏதாவது பக்கத்துல கடையை பார்த்து எடுத்து சொல்லு. என்னவே தெரியாம இதே பாரு நடுவுல ஏறி உட்காந்து தூங்கிட்டு இருக்கத கைய உள்ளோட்ட கடிக்க வருது. ಮುಂದೆ ಸ್ವೇರತಿ ಪಟ್ಟಿಲ್ಲೆಯಾ? ஓ ஓ இந்தா. அடிச்சுடா. வீடியோ தெரியுதா?
ம். இந்தா. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்கு சொல்லு பொங்கல். ஆம். எங்க வீட்டு ஆடி மாச நைவேத்தியம் பொங்கல். டேஸ்டா இருக்கு. நெய் தூக்கலா இருக்குன்னா நான் பயந்துட்டே இருந்தேன் எப்படி வருமா. நாங்க வேலைக்கு போறோம் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னா காலையில கல்லுப்பும் மஞ்சத்தூளும் வாங்கி வச்சுட்டு விலைக்கு எடுத்துட்டு போனாலே போதும். மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. ஆடி மாசம் நமக்கு பிடிச்சதை செஞ்சு சாமிக்கு படைச்சு விளக்கெல்லாம் ஏத்தி இந்த மாதிரி பண்றது ஜாலியா இருக்கு. நல்லா இருக்கு. மனசுக்கு ஹாப்பியா இருக்கு. டிவி பார்க்காம கொஞ்ச நேரம் சாப்பிடுங்க. சாப்பிட்டு வீடியோ பாருங்க. டிவி மேல மேல எல்லா வீடியோலையும் மேலதான் பாக்குறோம். ஒன்னையும் தான் இந்த பாரு வீடியோ பாரா. இனிப்பு உனக்காக தான் கம்மியா போட்டேன். சாப்பிட மாட்டேன். வாங்க நீங்களும் சாப்பிடலாம் பொங்கல். எஸ் மா. இன்னும் கொஞ்சோன்னு வாங்கிக்க. இந்தா. முந்தேஸ்மாக்கு என்னடா இந்தா இந்தா இப்பயும் இந்தா. இந்தடா வேணுமா. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஆடி மாசம் முதல் நாளே சூப்பரா போயிடுச்சு. உங்களுக்கெல்லாம் எப்படி போச்சு? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.